போலீஸ் வந்து என்ன பிடிக்க கூடாது. நான் ஜெயிலுக்கு போக விரும்பல. ப்ளீஸ் விட்டுரு. வீடியோ டெலீட் பண்ணிருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஜெயில எனக்கு ரொம்ப பயம். போலீஸ் ரொம்ப பயங்க. இப்போ உன்னோட ஃப்ளைட் மிஸ் ஆகலையா? ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கா? சரி, டீ குடிக்கிறியா? உன் கையால டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. பழக்கத்தையும் நீ ஏற்படுத்திக்கலையே. நான் என்ன பண்ணாலும் அதுல இருந்து குறையாதான் நீ சொல்லுவ. நான் இங்க ஒண்ணும் வீணா பேசுறதுக்காக ஒண்ணு வரல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பேப்பர் அனுப்புனே, கையெழுத்து போட்டே இல்லையா? பண்ணல. எனக்கு ஷூரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நான் அதுல சைன் பண்ணவே மாட்டேன். டிவோர்ஸ்க்கு அப்புறம் நிதின் ஏன் கூட தான் இருக்கணும். உனக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வேணும்ல? நான் ஒண்ணு சண்டை போடல. நான் கேக்குறது சரின்னு எனக்கு தோணுது. நீ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிடுவ. 15-20 நாளைக்கு வீட்டுல இருக்கவே மாட்ட. அப்புறம் எப்படி நித்தின பொறுப்பா பாத்துப்ப? நான் அவனோட அப்பா ஷில்பா. எனக்கு தெரியும். ஒரு மனுஷனால ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியலன்னா நல்ல அப்பாவாவும் இருக்க முடியாது. பை த வே, நீங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்புங்க. உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடும்ல. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? இங்க பார், நான் 15 நாள் வெளியூர் போறேன். திரும்பி வரும்போது கண்டிப்பா உன் டிசிஷனை சொல்லிடு. ஹலோ. ஹே மை ஸ்வீட் ஹார்ட், எப்படி இருக்க? என்ன மறந்துட்டியா என்ன? உன்னை எப்படி மறக்க முடியும்? என்னாச்சு? உன்னோட வாய்ஸ கேட்டா நீ ஏதோ சோகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஓ, திடீர்னு எதுக்கு? இது திடீர்னுலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபைனலி இந்த சிச்சுவேஷன்ல ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். அதனால நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்த நாம இப்படி போன்ல டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துரு. சரி, நான் நாளைக்கு வரேன். இதுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாத, சரியா? லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா செய்யும். பை பை. நீ பேசினத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அத நீ இப்படி டிசைட் பண்ணிருக்கனா கண்டிப்பா யோசிச்சுதான் பண்ணிருப்ப. சோ உன்னோட டிசிஷன்ஸ பிலீவ் பண்ண, கான்ஃபிடென்ட்டா இரு. இங்க பாரு, லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன்லயும் மனுஷங்க கடந்து வெளியே வரதா செய்வாங்க. ஆக்சுவலி அதுல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியில வந்தாலும் சரி, இல்ல அடிபட்டு வெளியில வந்தாலும் சரி. அப்புறம் நித்தினை பத்தி பேசணும்னா நீ டென்ஷன் ஆகாத. அவனோட கஸ்டடி கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பண்ற விஷயங்கள் சரியா இல்ல தப்பான்னு கூட எனக்கு சரியா தெரியல. ரொம்ப பயமா இருக்கா? இங்க பாரு, நீ உன்னோட ஹஸ்பண்ட் பத்தி சொன்னல, அத வச்சு பாக்கும்போது நீ பண்ணத சரின்னு தான் சொல்லுவ. ரொம்ப சரியான விஷயம். So you don't worry. Come here. இங்க பாரு, உனக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுக்கவா? ஆக்சுவலி நீ உன்னை மாத்திக்க ஸ்டார்ட் பண்ண. கொஞ்சம் வெளியில வா, பார்ட்டி பண்ணு, டான்ஸ் பண்ணு, ட்ரிங்க் பண்ணு. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை யாரும் தடுக்கவும் மாட்டாங்க, யாரும் உன்னை கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அதனால உன்னோட இந்த லைஃப் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. டென்ஷனே ஆகாதமா, எல்லாமே சரியாயிடும். ட்ரஸ்ட் மீ. கம் ஆன்.
எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஒரு தடவை ட்ரை பண்ணு. நான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பிடிச்சது இல்ல. அதை என்கிட்ட கொடு. அட இஷிகா, நீ எப்ப வந்த? கதவு திறந்து இருந்துச்சு, அதான் உள்ள வந்துட்டேன். மம்மி இவங்க உள்ள எப்படி வந்தாங்க? ஆமா இவங்க யாரு? அட ரிலாக்ஸ் பா, இது இஷிகா ஆண்டி, என்னோட ஃப்ரெண்ட். நான் உள்ள வந்து பாக்கும்போது நிதின் ஏதோ மூவி பார்த்துட்டு இருந்தான். மூவி ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு, அதனால அதுலயே மூழ்கிட்டேன். அப்படியா? அப்படி என்னப்பா பார்த்துட்டு இருந்த? அது அது வந்து நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இதெல்லாம் என்னன்னு நீங்க சொல்றீங்களா? மா என்னமா ட்ரெஸ் இது? சரி இவங்க என்ன பண்றாங்க இங்க? அது இது என்னுடைய நியூ லுக் பா. அது மட்டும் இல்ல, இந்த புது ட்ரெஸ் எனக்கு இஷிகா ஆண்டி தான் கிஃப்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நாங்க ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறோம் இல்லையா இஷிகா? என்னமா இதெல்லாம்?
மத்தவங்க என்னமா யோசிப்பாங்க உன்னை பார்த்து? இதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சது. நீங்களும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி கொஞ்ச நாள் ஆக அதுக்குள்ள பார்ட்டி போறீங்க. இங்க பாருப்பா, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரொம்ப சின்ன பையன். உன்னோட படிப்பை மட்டும் கவனி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. உன்னையும் என்னையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அம்மா, ஒரு சில நேரத்துல எனக்கு நீங்க அப்பா போறதை விரும்புனீங்கன்னு தான் தோணுது. அவர் போய் கொஞ்ச நாள் ஆகல, அதுக்குள்ள வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. நிதின், ஷில்பா, நான் பேசி பாக்குறேன். நிதின், நீ நியூ ஜெனரேஷனை சேர்ந்தவன். இப்போ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறுறாங்க, நீயும் மாறு. இன்னும் எப்படி நீ உன் மொபைல உனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணல, ஐ மீன் என்டர்டைன்மெண்ட்காக, அதே மாதிரி உங்க அம்மாவையும் அவங்க ஃப்ரீடமை யூஸ் பண்ணிக்க விடு. ஷில்பா, ஐ திங்க் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். லெட்ஸ் கோ. हिरणी नैनों की अदाएं, हिरणी नैनों की अदाएं, होठों पे गुलकंद लगाए, होठों पे गुलकंद लगाए, डाले डोर दाएं बाएं, डाले डोर दाएं बाएं, छोरी तू सेडक्टिव है, सेडक्टिव है, छोरी तू सेडक्टिव है, सेडक्टिव है। எனக்கு இன்னும் சரக்கு வேணும், இன்னும் சரக்கு வேணும். நான் டான்ஸ் ஆடணும், நான் இன்னும் டான்ஸ் ஆடணும். எனக்காக ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்க, எனக்கு ட்ரிங்க் வேணும். நான் ட்ரிங்க் குடிக்கணும். நான் இப்ப டான்ஸ் ஆடணும், எனக்கு டான்ஸ் ஆடணும். ப்ளீஸ், எனக்கு புருஷன் மட்டும் தேவையே இல்ல. பொண்டாட்டியா நான் அவருக்கு வாழ்ந்து வாழ்ந்து களைச்சு போயிட்டேன். எனக்கு புருஷன் வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் இப்ப டான்ஸ் ஆடணும், நான் டான்ஸ் ஆடணும். எனக்கு சரக்கு வேணும், நான் சரக்கு குடிக்கணும். எனக்கு சரக்கு வேணும். ஏஷிகா, நான் இப்போ டான்ஸ் ஆடணும், நான் டான்ஸ் ஆடணும். சரி ஷில்பா, நம்ம டான்ஸ் ஆடலாம். சரக்கு அடிக்கணும், எனக்கு சரக்கு வேணும், சரக்கு வேணும். ஷில்பா, வா, பின்னாடி வா. சரக்கு, எனக்கு இன்னும் சரக்கு வேணும். சரி ஷில்பா. என்ன, நிஜமாவா? நிஜமா? எனக்கு சரக்கு கொடுப்பல? உண்மைதானே சொல்றேன்? நிஜமா. நான் டான்ஸ் ஆடணும், நான் சரக்கு அடிக்கணும். எனக்கு இஷிகா, எனக்கு சரக்கு வேணும். தூங்கு ஷில்பா. இல்ல, மாட்டேன். ரெஸ்டட். இல்ல, எனக்கு சரக்கு வேணும், எனக்கு சரக்கு வேணும், எனக்கு சரக்கு வேணும். இஷிகா, இஷிகா, எனக்கு சரக்கு வேணும்.
நிதின் நிதின் பிரேக்ஃபாஸ்ட்ல என்னப்பா சாப்பிடுற? சரி ஆம்லெட் போடுற. சரி மார்க்கெட்ல போய் ஈவினிங் திங்ஸ் வாங்கிட்டு வந்துரு. நைட் சாப்பாடையும் ஆர்டர் பண்ணிக்கோ. நான் வீட்ல இருக்க மாட்டேன். ஆமா, எங்க போறீங்க? அந்த இஷிகா கூட ஜாலியா இருக்குதானே? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க நீ. உன்னோட கலாச்சாரத்தை மறந்துட்டியா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு மம்மி, ஆனா உங்களுக்கு தான் மறந்து போச்சு. அதனால்தான் நேத்து நைட்டு கேவலமா இஷ்கா கூட ரூம்ல உங்களை பார்த்தால எனக்கு அருவருப்பா இருக்குமா? இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சது? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படா இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா? என்னையோத நீங்க நிறுத்தலன்னு வைங்க, அப்பா கிட்ட சொல்றோம் பாத்துக்கோங்க. அப்பாக்கு ஏன் டிவோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு இப்பதான் புரியுது. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க நிறுத்தலன்னு வைங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேமா. ஹலோ. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நிதின் இழக்க விருப்பம் இல்ல. அவனோட வெறுப்பை என்னால தாங்கிக்க முடியாது. காம் டவுன் பேபி, காம் டவுன். எல்லாமே சரியாயிடும். எதுவுமே சரியாகாது. இதுக்கப்புறம் நான் வெளியே வர மாட்டேன். நான் பார்ட்டிக்கும் வர மாட்டேன். அப்புறம் உன்னைய மீட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவன் உன்னோட பையன், அவன் கிட்ட பேசு. அப்புறம் ஒரு விஷயம், அன்னைக்கு நான் என்னோட பர்ஸ் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். அத ப்ளீஸ் கொடுத்து அனுப்புறியா? அப்படியே அவன் என் வீட்டுக்கும் வருவான்ல. அவன் வரமாட்டான். அவன் எப்பவும் வரமாட்டான். அவன் உன்னையும் வெறுக்கிறான். பாசமா பேசு, எல்லா வேலையும் முடிஞ்சிரும். நான் அவனுக்கு பாசமா புரிய வச்சிடுறேன். அவன் உன்னை புரிஞ்சுப்பாங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நிதின், ஐம் so சாரிப்பா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காது. சரி, எனக்காக ஒண்ணு பண்ண. இஷிகா ஆண்டியோட இந்த பேக்கை கொடுத்துட்டு வந்துடுறியா? இந்த பேக்கை காரணமா வச்சுக்கிட்டு மறுபடியும் அவ இங்க வரக்கூடாது இல்லையா? நான் அட்ரஸ் உனக்கு மெசேஜ் பண்றேன். அட நீயா? கமன். சாரி, நான் வேலையில இருந்தேன், அதான் வர டைம் ஆயிடுச்சு.
உங்களோட பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. சிட். ஆ, இல்ல பரவாயில்ல. ஒரு கப் காஃபியாச்சும் குடிச்சிட்டு போ. ஆ, சரி ஓகே. சிட், மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். சோ நிதின், உன்னோட அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எல்லாம் ஓகே தானே? எதுவும் இல்லல? இல்ல இல்லன்னு தான் நினைக்கிறேன். ம்? எப்படி இருக்கு? குட். So you love watching? ரிலாக்ஸ். பாக்குறது ஒன்றும் குற்றம் கிடையாது. நானும் பாப்பேன். சரி, உனக்கு எந்த மாதிரியான பாக்குறது பிடிக்கும்? கமான் பா, வெக்கப்படாத. ஸ்வீட் லவ் ஸ்டோரிஸ். ரொமான்டிக்கா? நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்ல, சும்மா உன் கூட ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி உருவாக்கலாம்னு நினைச்சேன். இல்லங்க வேண்டாம். என்னோட ஸ்மார்ட் வாட்ச் எங்க? அட, நீயா? கம். என்னோட ஸ்மார்ட் வாட்ச் இங்க தெரியாம மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா நீயே வந்து எடுத்துக்கோ. இல்ல நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நல்ல வேளை வந்துட்ட. நான் இப்ப வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அன்னைக்கு என்ன நீ ஓடி போயிட்ட? எதுக்காக என்ன பார்த்து எப்படி பயப்படுற? இல்ல அது வந்து சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் பார்க்க எப்படி இருக்க? ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. ஓ, தேங்க்யூ. ஆக்சுவலி என்னை பார்த்து யாரும் இந்த மாதிரி சொன்னதில்ல. உனக்கு என்கிட்ட அப்படி என்ன தெரிஞ்சது? எதுக்காக நீ என்ன ஹாட்னு சொன்ன? அப்புறம் உன்னோட கண்கள் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? நீங்க என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டுங்க. ஏன் கூட போய் இதெல்லாம் திஸ் நாட் ரைட். நான் போறேங்க.
கண்டிப்பா இஷிகா வீட்டில் தான் இருப்பாங்க. யா 5 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே ஓகே பை. அட நீயா இங்க வந்திருக்க? அம்மா இருக்காங்களா? நீயே வந்து பாத்துக்கோ. மம்மி, மம்மி, மம்மி எங்க? உன்னோட மம்மி இங்க இல்லையே. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போகணுங்க. நான் அட கிளம்புறேன். எங்க போற? பயப்படாத. ஹலோ மிஸ்டர், இப்ப கூட என்ன பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கியா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உன்னோட அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். இல்ல, நீங்க பார்க்க முடியாது. அம்மாலாம் உங்களை பார்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. ஓ ரியலி? சோ உன்னோட அம்மாவோட விருப்பமும் இதுதானா? ஆமா, இது அவங்களோட முடிவு தான். ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து வெளியே போங்களேன். சரி, நீ சொல்றேன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் ஏற்கனவே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல எதையும் பார்க்க மாட்டேன். பாத்துக்கோ, இதுல உன்னோட யூஸ் தான் இருக்கு. இல்ல, என்னால எதையும் பார்க்க முடியாது. சரி, நீ பார்க்க கூடாதுன்னு நினைச்சனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல நீ என் கூட ரொம்ப என்ஜாய் பண்றது தெரியுதே. வாவ். நீ வேணா பாரு. இந்த வீடியோ படி பார்த்தா நீ என்ன பண்ணிருக்கல? ஒருவேளை இது போலீஸ் கிட்ட போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ மாட்டிப்பல்ல? அடடா, நீ என்ன மொபைல உடைச்சிட்ட? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வீடியோவோட நிறைய கிளிப்பிங்ஸ் என்கிட்ட இருக்கு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? இதெல்லாம் தெரிஞ்சா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. என் லைஃபே போயிடுங்க. நான் செய்திகளா பார்க்க மாட்டேன். போலீஸ்னால எனக்கு பயங்க. என் லைஃபே போயிடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. என் லைஃபே போயிடுங்க. ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு டிலீட் பண்றீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுந்துரு. நான் உன்னோட வீடியோவை டெலீட் பண்ணணும்னு நீ நினைக்கிறல? இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணணும்னா உன்னோட வாய நீ திறக்க கூடாது. அப்புறம் உன்னோட அம்மாவை என்ன விஷயத்துக்காகவும் தடுக்கவும் கூடாது, அவங்கள வெறுக்கவும் கூடாது. அப்புறம் உன்னோட அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி நீ எதுவும் சொல்லக்கூடாது.
இல்லைங்க, எங்க அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. சத்தியமா நான் சொல்ல மாட்டேங்க. என்னாச்சு? வேலை முடிஞ்சிருச்சு. இஷிகா, நீ அப்படி என்ன சொன்னு அவன் ஒத்துக்கிட்டா? அது எப்படி ஒத்துக்காம இருப்பான்? நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? நீ டென்ஷன் ஆகாத. அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய வச்சுட்ட. அவனோட அம்மாக்கும் ஃப்ரீடமா வாழ உரிமை இருக்குன்னு. என்னால இத நம்பவே முடியல. அவன் எப்படி ஒத்துக்கிட்டா? பார்க்க ஆசைப்படுறியா? இரு. நிதின், கொஞ்சம் இங்க வாயே. வா. நீ உன்னோட அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல? ஆமா. ஐம் சாரி மம்மி. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது. நீங்க என்னோட அம்மா மட்டும் இல்ல, நீங்க ஒரு மனுஷன்னு. உங்களோட வாழ்க்கையே முக்கியம் இல்லையா மம்மி? நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் மம்மி. ஒரு மகனா எனக்கே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மம்மி. மம்மி, தேங்க்யூப்பா. தேங்க்யூ வெரி மச். சரி நிதின், நீ படிக்கணும்ல, நீ போ. போய் நிம்மதியா படி, சரியா? பரவாயில்லையே, நீ ரொம்பவே புத்திசாலியா தான் இருக்க. ம்ஹும்.